முதுநிலை நீட் தேர்வை கடைசி நேரத்தில் மத்திய அரசு ரத்து செய்தது சர்வாதிகார போக்கு என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் விமர்சித்துள்ளார். கடைசி நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் மருத்துவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசும் தேசிய தேர்வு முகமையும் நாடு தழுவிய முறையில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு திறமையற்றவை, தகுதியற்றவை என்பது நிரூபணமாக இருக்கிறது. எனவே மோடி அரசாங்கம் இன்றைய தினம் நீட் பிஜி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் கடைசி நேரத்தில் நேற்றைய தினம் இந்த தேர்வை ரத்து செய்தது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. சர்வாதிகார போக்கு, இது ஒரு அராஜக போக்கு, இது கடுமையான ஒரு அட்டூழியமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையான நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக சென்ற மருத்துவர்கள் நாடு முழுவதும் சென்றிருக்கிறார்கள். அவங்க பிளைட்ல எல்லாம் போயிருக்காங்க. இதுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்திருக்காங்க. கடைசி கட்டத்தில் ரத்து செய்து மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அதனால இந்த பொருளாதார இழப்புகள் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு தான் ஈடுகட்ட வேண்டும். ஏன்னா இதுக்கு ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமை தான் காரணம்.